அருளையும் அவன் அன்பையும் அவன் ரஹ்மத்தையும் ஆதரவு வைத்தவர்களாக நாம் இந்த காலப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு காலப்பகுதியையும் சிறப்பான இபாதாக்களை, வணக்க வழிபாடுகளை, நன்மையான காரியங்களை கொண்டு அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதனை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் ஞாபகமூட்டி கொண்டவனாக, அருமையானவர்களே, இம்மையிலும் அவன் குற்றவாளி, நாளை மறுமையிலும் அவன் குற்றவாளியாக மாறி போவான். ஆக சில இபாதாக்கள், வணக்கங்களை அவன் விடும் பொழுது அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த அருள்கள் எல்லாம் நீக்கப்படுகின்றது. சில இபாதாக்கள் அவன் வாழ்க்கையிலே விடுவானாக இருந்தால் அவனை சுற்றி இருக்கக்கூடிய அருள்கள், நிஅமத்துகள், பரக்கத்துகள், ரஹ்மத்துகள் எல்லாம் அவனை சுற்றிலும் இல்லாமலாக்கப்படுகின்றது. அந்த இபாதாக்கள்ல, வணக்கங்கள்ல மிக உயர்வான வணக்கம் எது என்பதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், தொழுகை. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தொழுகையை விடுவதற்கு அவனுக்கு அனுமதி கிடையாது. எவ்வளவு அழகாக மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது சொன்னா, ஒரு மனிதன் கட்டாயம் தொழ வேண்டும். அவன் பாலிக் அடைந்ததிலிருந்து, பருவ வயதை ஒரு மனிதன் அடைந்ததில் இருந்து அவன் தொழுகையின் நேரத்தை அவன் கட்டாயம் நிறைவேற்றித்தான் ஆகணும். எந்த அளவு தூரம் எக்ஸ்ட்ரீமாக இஸ்லாம் சொல்லுது என்று சொன்னா, ஒருத்தன் நின்று தொழ வேண்டும், நின்று தொழ முடியவில்லை என்றால் என்ன செய்யணும்? அவன் உட்கார்ந்து தொழணும். இன்னைக்கு கதிரையில தொழுகிறது இருக்குதே, இதுக்கு நிறைய சட்டம் இருக்குது. கதிரையில கண்ட வாக்குல தொழ இயலாது. சட்டங்களை விளங்கி பேணித்தான் தொழ வேண்டும். சேர்ல உட்கார்ந்து தொழுகிறது. நின்ற தொழுகை, நின்றதின் பின்னாலே இருந்து தொழ வேண்டும். அப்படியும் அவனுக்கு இருந்து தொழுவதற்கு அவனுக்கு முடியவில்லை என்று சொன்னால் அவன் படுத்து கொண்டு தொழ வேண்டும். மார்க்கம் சொல்லுது, நீ படுத்தாவது தொழு. படுத்து கூட உன்னால தொட முடியலையா, என்ன செய்? உன்னுடைய உடல் அங்க அவயங்களினால், உடல் உறுப்புகளினால கட்டாயம் நீ தொழுகிற மாதிரி அந்த உடல் அமைப்புகளை அமைத்துக்கொள். அப்படியும் கூட ஒரு மனிதனுக்கு அங்க அவயங்களை, அவளுடைய அந்த பொடிகளை அசைத்தோ அல்லது கண்களினாலேயோ அவனால தொழ முடியல அப்படின்னு சொன்னால், தொழுவதை போன்று கல்வினால் நினைத்தாவது தொழு என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அப்ப தொழுகையை பொறுத்தவரையில எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனிதன் விடக்கூடாது, விட முடியாது. என்ன சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவ்வளவு மா யுஹாஸபு அலைஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமையில ஒரு அடியானுக்கான முதலாவது கேள்வியை அல்லாஹ் எழுப்பி கேட்கிறது என்னன்னா, என்ன? தொழுகையை குறித்து தான் கேட்பான். அஸ்ஸலா, தொழுகை எப்ப முறையில இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும், நீங்க எப்படி இருக்கணும் என்கிற அந்த அதப ஒழுக்கத்தை வீட்டில இருந்து பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் மாறு சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைய பள்ளிகளுக்கு கொண்டு வாங்க. அப்ப காட்டுங்க, பிள்ளைக்கு சஃப காட்டுங்க, தொழுகிற முறையை காட்டுங்க, என்ன நடக்குதுங்கிறத காட்டுங்கிறத மார்க்கம் சொல்லி தருகுது. இன்னைக்கு என்ன செய்யறது? இல்ல எல்லாரும் ஒன்றுதான்ங்கிற ரீதியில 4 வயசு 3 வயசு பிள்ளைய அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டு சொன்னா, அந்த பிள்ளை அங்க ஓடுது, இங்க ஓடுது, அந்த சத்தம் போடுது, இந்த சத்தம் போடுது. அப்ப தொழக்கூடியவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அது அமையுதா இல்லையா? இது பிள்ளை. பிள்ளைய கூட்டி கொண்டு வரக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை, கூட்டி வர வேண்டும். ஆனால் அந்த முறையை கற்றுக் கொடுத்து விட்டு பிள்ளையை நம்ம உள்ளுக்கு கொண்டு வரணும். இதுதான் அந்த பிள்ளை 7 வயதை தாண்டியும் தொழவில்லை என்று சொன்னா, 10 வயசாகியும் அவன் தொழாம இருக்கிறானா, அடிச்சு தொலைவை, அடிச்சு தொலைவைன்னு மார்க்கம் சொல்லுது. அடிங்க, அடிச்சு தொலைவைங்க, ஏசி தொலைவைங்க, எழுப்பி போன்னு விரட்டுங்க, உனக்கு சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லுங்க, பரவாயில்லை. நாளை கியாமத்துல இந்த அல்லாஹ் கிட்ட பிடிபடுறதை விடவும் அது ஒண்ணும் பெருசு கிடையாது. நல்லா மூக்கு முட்டை சகரத்தின்ட்டு படுக்கிறான், எழுப்பி அனுப்புங்க, பள்ளிக்கு போ, தொலைப்போ. மார்க்கம் ஒன்றும் இதுக்கு தடை செய்யவில்லை. சகோதரர்களே, இன்னைக்கு வாப்பாக்கு தொழுகை இல்ல, உம்மாக்கு தொழுகை இல்ல, வீட்டுல உள்ளவங்களுக்கு தொழுகை இல்ல. பிள்ளை எப்படி தொழும்? ஒண்ணு வாப்பா தொழணும், முதலாவது வாப்பா தொழணும், உம்மா தொழணும்,
வீட்டுல உள்ளவங்க தொழணும், வீட்டுல உள்ளவங்க இபாதத்து செய்யணும். அப்பதான் அதை கண்டு பிள்ளையும் இபாதத்து செய்யும். அப்ப தொழுகை ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேடமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை நினைத்து துஆ செய்திருக்கின்றார்கள், அழுதிருக்கின்றார்கள். பெருமானாருடைய சக்கராத்துடைய நிலைமையிலே ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை ஸலா ஸலா. உம்மத்துமார்களே, தொழுகையில புறக்கணிப்பா இருந்துடாதீங்க, புறக்கணிச்சு நடந்துடாதீங்க, தாந்தோண்டித்தனமாக இருந்துடாதீங்க. ஏன்னா தொழுகைய சரியாக தொழுங்க, அதை பேணி தொழுங்க, குஷு குதுவோட தொழுங்க, சட்ட திட்டங்களை பேணி தொழுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்ட திட்டம் தெரியாது. நிறைய பேரு தொழுகிறது என்கிற பேரில காகம் கொத்துற மாதிரி கொத்திட்டு போறான். எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி ருக்கு செய்யறது, எப்படி சுஜூது செய்யறது, எப்படி அத்தஹியாத்துல இருக்கிறது, எந்த உறுப்புகள் படணும், எந்த உறுப்புகள் பட்டால் அது எக்ஸெப்ட் ஆகும், எது படவில்லை என்றால் எக்ஸெப்ட் ஆகாது, சட்டம் தெரியணும். ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உலகத்துல ஒரு லோ ஒன்று வச்சுதானே இருக்கிறாங்க, ஒரு சட்ட திட்டம் ஒன்று வச்சிருக்கிறாங்க தானே. அதை பின்பற்றினாதான். ஸ்கூலுக்கு போறதுன்னா யூனிஃபார்ம் போட்டு இருக்கணும். அந்த ஹேரை அவன் ஸ்கூல் கட்டாக சரியாக தலைமுடியை வெட்டி இருக்க வேண்டும், நகம் வெட்டி இருக்கணும், முடி வெட்டி இருக்கணும், அந்த வெள்ளை யூனிஃபார்த்தை போட்டு இருக்கணும். அப்படி போனாதான் அவன் ஸ்கூலுக்கு போக முடியும். ஒரு சட்டம், ஒரு பாடசாலையினுடைய ஒரு சட்டம். ஒரு பள்ளி வாயிலுக்கு போறோமா, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்க போறீங்களா, அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. பிச்சைக்கார மாதிரி வராதீங்க, பள்ளியுளுக்கு வரத பிச்சைக்காரன் மாதிரி வராதீங்க. ரப்புக்கு முன்னால நாம நிக்க போறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்க போறோம். கல்யாண வீட்டுக்கு போறதுன்னா டிப்டாப்பா போவாரு ஆஜியார். கல்யாண வீட்டுக்கு போறதுன்னா நல்ல எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் அட்டிப்பாரு, கோட் சூட்டு, பெர்ஃபியூம் வேணுமா, அத்தர் வேணுமா, அட்டிச்சாருன்னா டிப்டாப். அவரு மாப்பிள்ளையா இல்ல வந்தோர் மாப்பிள்ளையான்னு விளங்காது. ஆனா பள்ளியுளுக்கு வருவாரு, படுத்த சாரத்தோட எழுப்பிட்டு வருவான். இது வாழ்க்கை நடக்குது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல. சொல்லி கொடுக்கறதுக்கு மிச்சம் பேரு தயாரா இல்ல. சொல்லிட்டா ஏதோ முகம் உடைஞ்சிரும், பரவாயில்ல உடைஞ்சிட்டு போட்டுமே, உண்மையை சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? அதே நஜீஸோட வாரா, அதே நிலைமையில வாராது. அருமையான சீதேவிகளே, லா துக்பலு ஸலா பிகைரி துஹூரின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுத்தம் இல்லைன்னா உன்னை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு சுத்தமாக வாருங்கள். பள்ளிக்கு வாரதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை பின்பற்றணும். அழகா வரணும், நீட்டா வரணும். ரப்புக்கு முன்னால நாம நிக்க போறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால நாம நிக்க போறோம். தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால அல்லாஹ்வை நாம நினைச்சு அந்த ரஹ்மானுக்கு முன்னால நிக்க போறோம். என்றா இந்த ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கணும்? அதுக்கு முன்னால கல்பை சுத்தப்படுத்தணும். அதை பேச போனா அது நேரம் போயிடும். நான் சாதாரணமாக உள்ள விஷயங்களை மட்டும் இப்போது உங்களுக்கு சொல்லித்தாரேன். அப்ப ஒரு நிலைமையில ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அழகாக பசந்தாக வருவது, குளித்து அத்தர்களை பூசி வாசத்தோடு மனத்தோடு வருவது எவ்வளவு நறுமான, எவ்வளவு அழகான வழிமுறையை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னாங்க. தொழுகையில நீங்க வாரீங்க, வரும் பொழுது லா தக்ரபுல் மஸ்ஜித, நீங்க மஸ்ஜிதை நெருங்க கூடாது. வெள்ளப்பூட திண்டிட்டு நெருங்காதீங்க, வெங்காயங்களை சாப்பிட்டுட்டு நெருங்காதீங்க, வாய் துர் நாற்றத்தோடு நீங்க பள்ளியை நெருங்காதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு தொழுகை உனக்கு தேவையில்லை. ஏன்னா நீ அல்லாஹ் அக்பர்னு வாயை திறந்தீனா பக்கத்துல உள்ளவன் ஓடிடுவான், பக்கத்தில் உள்ளவன் ஓடிடுவான். ஓ இபாதத்தால அடுத்தவன் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாது. மார்க்கம் சொல்லுது. மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க, ஜின்கள் வந்திருப்பார்கள், நல்ல ரூஹானியத்துகள் வந்திருப்பார்கள். யாருக்கும் என்னால ஒரு தொந்தரவு ஏற்பட்டுடக் கூடாது, தொழுகையாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு சிகரெட்டுகளை பத்திட்டு ஸ்மோக் பண்றதே பிரச்சனை. ஸ்மோக் பண்றது ஹலாலா? ஸ்மோக் பண்றதே பிரச்சனை. ஸ்மோக் பண்ணிட்டு அந்த நாத்தத்தோடு அந்த வாயோடு வந்து நின்று சத்தமாக நாங்க அந்த நிலைமையில வந்து நின்று சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க வாயை திறந்து ஓதுற நேரம் பக்கத்துல உள்ள மக்கள் எத்தனை பேரு மூஞ்ச சுளிக்கிறாங்க தெரியுமா? இந்த ஸ்மெல் எனக்கே விளங்குதே, அதாவது அவங்களுக்கே விளங்குமே. என்னுடைய ஸ்மெல் எனக்கு சரியாக விளங்கும். அருமையான சீதேவிகளே, எவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? உடையில இருந்து
அந்த எங்களுடைய நடைமுறைகள் இருந்து தொழுகைங்கிறதிலே ஷல்ல ஒவ்வொரு விஷயங்களை மிகச் சரியான முறையில் நுட்பமான முறையில் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். என்னால் என் தொழுகையினாலும் சரி என் இபாதத்தினாலும் சரி எந்த ஒரு மனிதனும் ஒரு சின்ன ஒரு இன்ச்சி அளவு கூட கஷ்டப்பட்டுடக் கூடாது. ரமலானுடைய காலங்கள்ல அது அது ஒட்டோவாக வாயிலிருந்து ஒரு ஸ்மெல் என்று வெளியாது, அது ரமலானுடையது, அது வேறு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க அந்த வாசம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விடவும் மனமுள்ள வாசம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வேறு, இது வேறு. அப்ப நான் ஸ்மோக் பண்றேன், பீடா போடுறது, வெற்றில போடுறது, ஸ்மோக் பண்றது, அப்படி பண்ணிட்டு நான் பள்ளிக்கு வரேன்னா வாயை மூடி இருந்து மொல்லமா தொழுட்டு போகலாம், பரவாயில்லை. ஸ்மெல் வெளியாகும், அடுத்த மக்கள் மூஞ்சி சுளிப்பாங்க, அவன் ஏண்டா இன்னைக்கு நிக்கிறோம் அவன் யோசிப்பான். அதுக்கு வச்சிடாதேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி வராதீங்க, பள்ளி வாயிலுக்கு வராதீங்க, வெள்ளப்பூட சாப்பிட்டுட்டு வராதீங்க, வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வராதீங்க. ஏன்னா உங்களால அவன் வந்து கஷ்டப்பட்டுடக் கூடாது. தொழுகை அருமையான பெருமக்களே, ரொம்ப அற்புதமான அமல் அது, ரொம்ப விசேடமான அமல் அது. அந்த தொழுகையை நாம மிகச் சரியான முறையில் பேணுதலாக பின்பற்றி சொல்லும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் கிருபைகளும் அதிகம். இன்ஷா அல்லாஹ் இந்த பயானோட இணைச்சி உங்களுக்கு தொழுகிற முறையை பத்தி சொல்லி தருவேன். நிறைய பேருக்கு தெரியாது, தக்பீர் கட்ட தெரியாது. வெளியில இருந்தவங்கன்னா உள்ளுக்கு வந்துடுறீங்க, அப்பதான் விளங்கும். விளங்கலன்னா பரவாயில்ல, விளங்குதுன்னு சொன்னா இருங்க, அப்படி இல்லைன்னா உள்ளுக்கு வாங்க. தக்பீர் கட்டுறது எப்படி, எந்த இடத்துல கட்டணும், எப்படி கட்டணும், எப்படி ஒசத்தி கட்டணும், எவ்வளவு அழகாக மார்க்கம் சொல்லுது தெரியுமா? சும்மா கண்ட வாக்குல வந்து முட்டி மோதிட்டு அடிச்சிட்டு போறதுக்கு இது மத்த விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்கும் ஒரு மூமினுக்கும் இடையில் உள்ள சம்பாஷணை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தக்பீரை கட்டி நிக்கிறீன்னா அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், இந்த கன்சன்ட்ரேஷன் அப்படியே பார்க்கிறான். அல்லாஹ் உன்னுடைய நோக்கத்தை பார்க்கிறான். உன்னோடு இறைவன் பேசுகின்றான், நீ அவனோடு பேசுகின்றாய். அல்லாஹ்வோட நீங்க பேசுறீங்க சகோதரர்களே. அல்லாஹ்வோட பேசுற ஒரு இபாதத்தை எனக்கு தெரியாம நான் செஞ்சிட்டேன், எவ்வளவு ஃபோல்ட் செய்யறேன் தெரியுமா? ஒன்னும் படிக்கணும், இல்லைன்னா படிக்கிற ஆசை இருக்கணும், இல்லைன்னா அது சம்பந்தமான அறிவுள்ள மக்கள் ஆலிம்கள்ட்ட போய் வினவி கேட்கணும். ஒண்ணுமே இல்லை. நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லி இருப்பேன், சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் நீங்கள் ஓதுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு ஹர்ஃபு பிழை என்றால் உங்க தொழுகை முழுவதும் பாத்தில். எத்தனை முறை கேட்டிருப்பீங்க? ஒரு ஆலிம் கிட்ட கேட்டிருப்பீங்களா, நான் தொழுகிறேன், நான் என்ன சூரத்துல் ஃபாத்திஹா நான் ஓதுறத கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஏன்னா எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கு நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு 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 பள்ளியில இருக்கக்கூடிய ஒரு ஆலிமை பிடிச்சாச்சு, அவங்களுக்கு ஒரு ஹதியாவை கொடுத்தாச்சு, நான் ஓதுறதை எனக்கு நீங்க திருத்துங்க, எனக்கு சொல்லித்தாங்கண்டி அந்த ஆலிமை வைத்து நாங்கள் படித்துக் கொள்ள முடியும் அல்லவா? ஒரு பிசினஸ் ஒரு ட்ரிக் தெரியலன்னா எங்கேயாச்சும் போய் நாங்க அதை தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கல் ஒரு இடத்துல இருக்குதுன்னா அந்த கல்லை தேடி நாங்க போறோம். ஒரு பிசினஸ் உடைய விஷயம், ஒரு உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குதுன்னா கஷ்டமே பார்க்காம போறோம்னா இது ரொம்ப முக்கியமானது இல்லையா சகோதரர்களே? ஆக அப்ப எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி எப்படி ஓதுறது, இது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஷாஃபிஈ மذஹபினுடைய அடிப்படையின் பிரகாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரத்திலே இன்ஷா அல்லாஹ் எப்படி தொழுகிறது. முதலாவது, நாம தொழுகிறதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா வுது. வுது எப்படி செய்யணும், வுது எப்படி இருக்கணும், வுதுவினுடைய வுது சம்பந்தமானது இன்ஷா அல்லாஹ் தனியாக பேசப்பட வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லித்தாரேன். இப்போ தொழுகை என்கிறதுனால நம்ம தொழக்கூடிய முறைகள் எப்படிங்கிறத மட்டும் நான் இப்ப உங்களுக்கு படிச்சுத்தாரேன். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, இப்ப நாம என்ன செய்யறோம், ஒரு தனியான ஒரு தொழுகையாக இருக்கலாம், ஒரு கூட்டான ஒரு தொழுகையாக இருக்கலாம். நாங்க வந்துட்டோம் சொன்னால் முதலாவதாக சஃப் நாம சீராக்குவோம், சஃப்ல நாம நிற்போம். நீங்க நல்லா விளங்கணும், சஃப்பு சீராகவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இபாதத்து சீராகாது. நாங்க அடிக்கடி சொல்ற விஷயம், சஃப்ப சீராக்குங்க, சஃப்ப குதிகால்களை பார்த்து சீராக்குங்க, சஃப்பு நேராக இருக்கணும், நீங்க நிக்கிற இது நேராக இருக்கணும். சரியாக சஃப்பை சீரமைத்துக் கொண்டுதான் நீங்க தொழுகைக்குள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகணும்.
என்ன செய்யறாரு? தொழுவுக்கு வாராரு. ஒரு லுஹர் தொழுகைன்னு வைப்போம். லுஹர் தொழுகைக்கு வாரீங்க. லுஹருடைய நியத்தை வைத்து விட்டு அல்லாஹு அக்பர்னு கட்ட போறீங்க. தக்பீர் எப்படி தூக்கணும் கை தெரியுமா? இந்த கை என்ன பாருங்க, இந்த கை இப்படி இருக்கணும், இப்படி பொத்தியும் இருக்க கூடாது, இப்படி விரிஞ்சும் இருக்க கூடாது. சாமானியமாக இந்த கை இருக்கணும். இந்த ரெண்டு காதுக்கும் இடைப்பட்ட தூரத்திற்கு இந்த கை வரணும். இப்படித்தான் இருக்கணும் கை. இதுதான் அல்லாஹு அக்பர் என்று சொல்ற நேரம் கற்ற முறை. இப்படி அல்லாஹு அக்பர் என்று இப்படித்தான் கற்றணும். இது வந்தாச்சு, காகம் கொத்துற மாதிரி கொத்தியாச்சு. இது தக்பீரா? இது தக்பீர் அல்ல. இந்த தொழுகையை தான் அல்லாஹ் முகத்திலே சுருட்டி எறிவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல மரமையில சொன்னாங்க இல்லையா, பழைய துணியை போல சுத்தி எடுத்து சில மக்களுடைய தொழுகையை தூக்கி மூஞ்சில ஒரே அடி, நீ தொழுதியே வச்சுக்கோ. இந்த தொழுகையை தான் சொன்னார்கள் பெருமக்கள். இந்த தொழுகை தான் இவ்வளவு அழகானது தெரியுமா? அழகான முறையில அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பின்பற்றி வழிமுறையை மார்க்கம் சொல்லுகின்றது. தொழுகை என்கிறது ஒரு யோகாசனம், தட் இஸ் எக்ஸசைஸ். அது ஒரு எக்ஸசைஸ், அது உடல் பயிற்சி. சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னா முழு உடம்பும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுல யோகா இருக்குது, அதுல மூச்சு பயிற்சி இருக்குது, அதுல மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதனாலதான் செய்வார்கள், தொழுகையின் பக்கம் விரைவார்கள். சஹாபாக்களை தொழுகையின் பக்கம் விரைய சொல்லுவார்கள், ஓடுவாங்க. தொழுகையில தக்பீர சரியாக நின்று கட்டிட்டாங்கன்னு சொன்னா அந்த கன்சன்ட்ரேஷன் சரியாகிடும், அந்த போக்கஸ் சரியாகிடும். அப்ப ஸ்ரீதேவிகளே, அப்ப எப்படி தக்பீர கட்டுறது? கைகளை ஒசத்தியாச்சு, இப்படியே காது சோனைக்கு கிட்ட வரணும். இப்படி அல்லாஹு அக்பர் என்றுதான் தக்பீர கட்டணும். இப்படி தக்பீர் கட்டுறதுக்கு இந்த நேரத்துல ஏன் இந்த கையை இப்படி ஒசத்துறது தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கைக்கு பின்னால் என் உலகத்தை வச்சுட்டேன். யா அல்லாஹ், கைக்கு பின்னால உலகத்தை வச்சுட்டேன். என் ஊடு எனக்கு பெருசில்ல, என் மனைவி எனக்கு பெருசில்ல, என் குடும்பம் எனக்கு பெருசில்ல. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா நான் இருந்தாலும் எல்லாவற்றையும் என் முதுகுக்கு பின்னாலே வைத்து விட்டேன். நீயே பெரியவன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அப்ப இந்த ரெண்டு கையும் இந்த காதுக்கு இடையில், இந்த காது சோனை கிட்ட வர அளவுக்கு உயர்த்தணும். உயர்த்தி இந்த ஷோல்டர் விரிஞ்சிருக்கணும். பசுந்தா அப்படி நின்றா ஒரு கட்ஸா நிக்கணும். நீங்க பாருங்க, அந்த ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் அந்த இதுகள் போற நேரங்கள் எவ்வளவு பசுந்தா இருக்கு, ஒரு கட்ஸா, ஒரு கம்பீரமா. அப்படி அவனே அப்படி இருக்கிறானா, ரப்புக்கு முன்னால நம்ம நிக்கிறோம் சகோதரர்களே. எவ்வளவு அழகா இருக்கணும் தெரியுமா எங்கட தொழுகை? எவ்வளவு பசுந்தா இருக்கணும் தெரியுமா? அதை பார்த்தாலே ஒரு அழகு. இப்படி செஞ்சு பாருங்க, அந்த தொழுகையில ஒரு கம்பீரம் வரும். அந்த தொழுகையில ஒரு பாடி ஃபிட்னஸ் ஒன்று வரும், ஒரு ஃபிட்னஸ் ஒன்று கிடைக்கும். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, இன்னல் முனாஃபிகீன, முனாஃபிகீன்கள் யாரு தெரியுமா? யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும். அவங்களுடைய சிஃபத்தை அல்லாஹ் சொல்லுவான், அவங்களுடைய பிஹேவியர் அல்லாஹ் சொல்லுவான். யுகாதிஊன அல்லாஹ வ காதிஉஹும் வ இதா காமு இலஸ் ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்கு நின்றா சோம்பேறியா நிப்பான், அவன் தான் முனாஃபிக். அல்லாஹ் சொன்னான் குர்ஆனில், தொழுகைக்கு நின்றா சோம்பேறியா நிப்பான், அவன் முனாஃபிக் என்றார்கள். அல்லாஹ் முனாஃபிக் என்று குர்ஆனில் பச்சையா சொல்றான். இந்த வார்த்தை எனக்கு வந்துடக்கூடாது. இப்ப தக்பீரை கட்டும் பொழுது அப்படியே காது சோனைக்கு கையை எடுத்தாச்சு, கைகளை சாமானியமாக விரிச்சு வச்சாச்சு. அல்லாஹு அக்பர் என்று இப்ப நம்ம கையை கொண்டு வரோம். கையை கொண்டு வர நேரம் நல்லா விளங்குங்க, இந்த 3 விரல் இப்படி ஆகணும், இந்த 3 fingers இப்படி ஆகணும், இந்த 2 விரல் இப்படி ஆகணும். இப்படியே பிடிக்கணும் இந்த மணிக்கட்டை, இப்படியே பிடிக்கணும் இந்த மணிக்கட்டை. நல்லா விளங்குங்க, இப்படி பாருங்க, இந்த 2 விரலும் இங்க டச் ஆகுது, இந்த 3 விரலும் இங்க டச் ஆகுது. மணிக்கட்டை இப்படி பிடிக்கணும், இந்த கை இங்க வரணும், இந்த மணிக்கட்டுக்கு உள்ளால இந்த கை வரணும், இந்த 3 விரல் இப்படி மேலுக்காகணும், இந்த 2 விரல் இப்படி மேலுக்காகணும். அப்படியே கொண்டு வந்தாச்சு. இங்க கட்டுறதா இல்ல, இங்க கட்டுறதா இல்ல, இங்க கட்டணும். தொப்பிலுக்கும் நெஞ்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான் நீங்க தக்பீரை கட்டணும். ஷாஃபிஈ மذஹபின் பிரகாரம் சொல்றேன். என்ன செய்யணும்? இப்படித்தான் தக்பீரை கட்டணும். தக்பீரை கட்டிட்டோமா,
கைர் அல்ஹம்துலில்லாஹ் தக்பீரை கட்டியாச்சு, ஒரு பாடி ஃபிட்னஸ் கொண்டு வந்துடும். இப்படி வச்சு பாருங்க. இது வந்ததோட என்ன செய்வான், கையே ஒசத்தேலாத சொத்திக்கை மாதிரி அவை வந்ததோட அல்லாஹு அக்பர். என்ன தக்பீர்? அல்லாஹு அக்பர். இதுக்கு பேரு தக்பீரா? என்ன கட்டுறீங்க நீங்க தக்பீரு? அப்படி அல்ல. அல்லாஹு அக்பர் என்ன இப்படி நிக்கணும்னா, ரப்பவே நீதான் பெரியவன், உன்னை விட எனக்கு பெரியவன் யாரும் இல்ல, நீதான் பெரியவன், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் இப்படி கட்டியாச்சு. அவருடைய பார்வை சுஜூத போகணும், அங்க இங்க பார்க்க கூடாது, சுஜூத பார்க்கணும். அப்படியே நிப்பாரு. இப்போ சிந்தனை முழுவதும் ரப்பு கிட்டே இருக்கும். தக்பீரை கட்டுற நேரமே அவர் சிந்திச்சிடணும், யா அல்லாஹ் நீதான் பெரியவன் ரஹ்மானே, நீதான் பெரியவன். அந்த சிந்தனையோட அந்த நீயத்தை வைத்து அல்லாஹு அக்பர் என்று இப்படி கட்டி ஒரு சுஜூதுடைய பார்வையிலே அந்த இடத்தில் அவருடைய பார்வை அப்படியே போகணும். போய் உஜ்ஜஹத்தை ஓதணும். உஜ்ஜஹத்தை ஓதினதுக்கு பின்னால சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபாத்திஹாவை அவுது பிஸ்மியோட முழுமையாக ஓதுங்க. அவுது பிஸ்மியோட முழுமையாக ஓதுங்க. ஓதி முடிச்சதுக்கு பின்னால ஒரு சூரத்தை ஓதுங்க. கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை சரி பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஹர்ஃபையும் நீங்க சரி பார்க்கணும். சரி பார்த்தால் அதுல கிடைக்கிற வெகுமதிகளும் பரக்கத்துகளும் அதிகம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினதுக்கு பின்னால இன்னும் ஒரு சூரா ஓதுவாரு. ஓதி என்ன செய்ய போறோம், இப்ப ருக்கு செய்ய போறோம். ருக்கு செய்யறதுக்கு நேரம் கையை உயர்த்தியாச்சு அல்லது கையை விட்டாச்சு, அப்படியே போறது ருக்குவுக்கு. ருக்குவுக்கு போற நேரம் நல்லா விளங்குங்க. நான் இந்த பக்கம் இருந்து ருக்கு செஞ்சு காட்டுறேன், விளங்கும். ருக்குவுக்கு போற நேரம் இந்த கை இந்த உள்ளங்கை, இங்க இருக்கிற இந்த உள்ளங்கை இந்த முட்டியை தொடணும், இந்த முட்டியில டச் ஆகணும். இப்படி இருக்கிற இந்த முட்டியில இந்த உள்ளங்கை டச் ஆகணும். எப்படி இருக்கணும் என்று சொன்னா, அதாவது ஒரு கெட்டம்போல இழுத்து வச்சோம் என்று சொன்னா எப்படி ஷேப்பா இருக்குமோ அதே மாதிரி இருக்கணும் ருக்கு. பாருங்க, சரியா? சரியா? தலை ஷேப்பா இருக்குதா? தலை ஷேப்பா இருக்குதா? விளங்குதா? விளங்குதா? தலை ஷேப்பா இருக்குதா? பாடி ஷேப்பா இருக்குதா? அதாவது எங்கட முதுகு ஒரு பலகையை நாம வச்சிட்டோம்னு சொன்னா இந்த பலகை இப்படி ஷேப்பா இருக்கணும். இப்படித்தான் ருக்கு செய்யணும். இப்ப ருக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது. சிலாக்கள் என்ன செய்யறது தெரியுமா, ருக்குவ ஏதோ ஏதோ என்னமோ ஒன்று பொறுத்து நின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இப்படி நிப்பான் ருக்குவுக்கு கூடாது, அப்படி செய்யலாத சகோதரர்களே. அவர் சொல்லுவார், எனக்கு பைபாஸ் பண்ணிக்கிறது டாக்டர் குனியவானாம் என்று சொல்லி ஏழுமா? ருக்கு செய்யணும், ருக்கு வரணும். ருக்கு முடியுமான வரைக்கும் நீங்க உங்களோட தலையை தாழ்த்தணும், முடியுமான வரைக்கும் நீங்க குனியணும். ருக்கு சரியாகணும். நிறைய பேர் ருக்குல நிறைய மிஸ்டேக்குகள் செய்யறது. அப்ப ருக்கு அப்படி இருக்கணும். ருக்குவ செஞ்சாரு. முதலாவது இஅ்திதால், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா வார நேரமும் காகம் கொத்துற மாதிரி தூக்காதீங்க, கை எப்படி உயர்த்துங்க, உயர்த்தி கொடுங்க. அல்லாஹ் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, இந்த கை உயரட்டும், கையை உயர்த்துங்க. உயர்த்தி துஆவ ஓதியாச்சு. ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அர்தி மில் மா ஷைத மின் ஷைஇன் பஅது. இப்படி நிறைய துஆக்கள் இருக்கு. ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபா. இந்த துஆக்களை ஓதணும். ஓதி முடிச்சதுக்கு பின்னால முதலாவது சுஜூது. சுஜூதுல பாருங்க, சுஜூதுக்கு இப்படி போற நேரம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்ப கொஞ்ச நாளா இந்த சுஜூதுல நிறைய சிக்கல் வந்துகிட்டு இருக்குது. எப்படி தெரியுமா? சுஜூதுக்கு போற நேரம் காலை வைக்கிறதா கையை வைக்கிறதா, இப்ப இந்த பிரச்சனை ஒரு ஹதீஸ கொண்டு குழப்பி விட்டு சும்மா இருந்த சங்க ஊதிக்கெடுத்தான் ஆண்டிங்கிற மாதிரி என்ன நடந்துச்சு? கைய வைக்கிறதா காலை வைக்கிறதா? நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி வைப்பீங்க? சும்மா சொல்றேன். அதாவது வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லி ஒட்டகை உழுகிறத போல உலாதீங்க, காலை குத்தாதீங்கன்னு ஒரு ஹதீஸுடைய பொருளியை கிளப்பி விட்டு இன்னைக்கு நிறைய பேர் அதுல பிரச்சனை பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஷாஃபி மதுஹபை சேர்ந்த எல்லா இமாம்களுடைய கருத்தும் என்னன்னு சொன்னா, முட்டிய முதலாவது வைங்க. கஷ்டங்க, கைய வச்சு போறதுங்கிறது. இங்க யோசிச்சு பாருங்க,
இப்படி கைய வைக்கிறதுங்கிறது முட்டி படக்கூடாது. அந்த ஹதீஸின் பிரகாரம் முட்டி படாம அல்லாஹ் அக்பர் இப்படி போக ஏனும். ஒரு வயசு போனவருக்கு, ஒரு வயசு போனவரு ஒரு 50-60 வயசை தாண்டி இருக்கிறாரு, முட்டியே படாம கொண்டே உழையலுமா? எவ்வளவு அழகாக மார்க்க மதுகபுகளோடு இருக்கு, எவ்வளவு பசந்தாக இமாம்கள் சொல்லித்தாராங்க தெரியுமா? ஒரு பக்கம் லைஃபான ஹதீஸ், அது வேற விஷயம். ஏகோபித்த இமாம்களுடைய கருத்து முட்டியை வச்சு நீங்க சாதாரணமாக போங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுல முட்டிய வைங்க. இப்படியே வார நேரத்துல நீங்க முட்டி வைக்காம போனீங்கன்னா நீங்க லேசாக சும்மா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க முட்டி வைக்காமக்கு இப்படி போனீங்கன்னு சொன்னா நீங்க இப்படித்தான் கையை கொடுக்கணும். இப்படி இப்படி கையை கொடுத்து முட்டிக்கு போயிட்டு தான் இப்படி போகணும். அது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா? அழகாக வந்தாச்சு, அப்படியே முட்டிய கொடுக்கறாங்க, இப்படியே சுஜூதுக்கு போறாங்க. இப்ப சுஜூதுக்கு போற நேரம் இன்ஷா அல்லாஹ் எப்படி இருக்கணும் என்று சொன்னா, கை இப்போ நீங்க தனிமையில தொழுகிறீங்க என்று சொன்னா கொஞ்சம் பாருங்க, விலங்குகள் எலும்பி பாருங்க, பரவாயில்ல. இப்படி இப்படி இருக்கிறது சுஜூதுக்கான உடல் உறுப்புகள் இருக்குது. சுஜூதுக்கு பட வேண்டிய உறுப்புகள் என்று சொல்லி உறுப்புகள் இருக்குது. தனிமையில நாம தொழுகிறோம் என்று சொன்னா இந்த கை கொஞ்சம் இப்படி இருக்கணும். இந்த கை கொஞ்சம் இப்படி, அதாவது இந்த கை வந்து கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கணும். தனிமையில நம்ம தொழுகிறோம் என்று சொல்லுவோம். அதுவே நாங்க மாமூமாக தொழுகிறோம் என்று சொன்னா இந்த கை வந்து உள்ளுக்காக இருக்கணும். ஒரு நாளும் இந்த கைய வந்து நாங்க பூமியில பட வச்சிடக்கூடாது, இப்படி படுக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. இது ஆண்களுக்கான சட்டம். பெண்களுக்கான சட்டம் எப்படின்னா, பெண்கள் கையை இப்படி வைக்க இயலாது, அவங்களோட கை வந்து இப்படித்தான் படணும். இப்படி பூமியை நோக்கி அந்த கை வந்து இப்படி இருக்கணும். இந்த பூமியில வந்து இப்படி இப்படி பட்ட மாதிரி இருக்கணும் பெண்களுக்கு. ஆண்களுக்கு கை வசந்து இருக்கணும். தனிமையில் இருக்கும் பொழுது இப்படி இருக்கணும். அதுவே நாங்க இமாம் ஜமாத்தோடு இருக்கும்போது அந்த கை இப்படி இருக்கணும். நல்லா விளங்கணும். சுஜூதுக்கு நாங்க வந்துட்டோம். சுஜூதுக்கு வார நேரத்துல கொஞ்சம் எங்கட வயித்தை விட்டு நாம கொஞ்சம் முன்னுக்கு ஆகணும். சுஜூதுக்கு இப்படி போகல ஒரு நாளும் இப்படி செய்யக்கூடாது. அப்படியே சுஜூதுக்கு வந்தவரை இப்படியே படுக்கலாம், செத்த கோழி மாதிரி படுக்க கூடாது. அப்படி என்ன செய்யணும்? அப்படியே வயிறை விட்டு கொஞ்சமாவது போகணும், முன்னுக்கு இப்படி இருக்கணும், பார்த்த ஒரு அழகா இருக்கணும். அப்ப காது சோனைக்கு நேர 2 கைகள் இப்படி போகணும். வயிறுல இருந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து அவர் இப்படி இருக்கணும். வயிற்றோட இணைஞ்சு வைத்து இப்படி படுத்துட கூடாது. அவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் வயிறை விட்டு கொஞ்சம் முன்னுக்காகி இப்படி அழகாக இருக்கணும். இருக்கும் பொழுது அவருடைய கால், இந்த 2 கால் பாதங்கள் 2 உள்ளால மடிஞ்சிருக்கணும், இப்படி மடிஞ்சிருக்கணும். அப்ப இது சுஜூதுடைய முறை. பட வேண்டிய உறுப்புகள் 2 கை, காலுடைய 2, நெத்தி, மூக்கு. எத்தனை உறுப்பு படுது சுஜூதுல? எத்தனை உறுப்பு படணும்? உள்ளுக்கு பட வேண்டிய உறுப்புகள் எத்தனை? 2 கை, 2 கால், 4 நெத்தி பட வேண்டிய உறுப்புகள். அப்ப கட்டாயம் என்ன செய்யணும்? 5 உறுப்புகளும் சுஜூதுடைய அந்த 5 உறுப்புகளும் படணும், மூக்கோட சேர்த்து படணும். அது அப்ப இப்படி பட்டாதான் அந்த சுஜூதுக்கான பிரயோஜனம் சரியாக கிடைக்கும். இப்ப சுஜூது முதலாவது செஞ்சிட்டீங்க, இப்ப முதலாவது இருப்பீங்க. இப்ப சுஜூது முடிஞ்சு அந்த சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி ஓதியாச்சு. இப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யறது? நடி இருப்பு இருக்கிறது. அப்ப நடி இருப்பு இருக்கிற நேரம் எங்கட கால் இந்த இருக்குது, இந்த கால் இப்படித்தான் இருக்கணும். இந்த கால் இப்படி இருக்கிறது தான் மிக ஏற்றமானது. அப்ப இடது காலுக்கு மேல வலது காலை வச்சு நடுப்பு இருக்கிறது. 2வது சுஜூது நாங்க அப்படி செய்வோம். 2வது சுஜூது முடிச்சதுக்கு பின்னால அத்தஹியாத்து. அத்தஹியாத்துக்கு வந்து சொன்னா உங்களுக்கு தெரியும், அத்தஹியாத்துடைய இருப்பு இடது லெஃப்ட் சைடு நாங்க மடிச்சு வச்சிருந்து ரைட் சைடு ரைட் காலை வந்து நாங்க குத்தி இப்படி வச்சிருப்போம். இப்ப இதுதான் அத்தஹியாத்துடைய இருப்பு. அத்தஹியாத்துல இருக்கிற நேரமே என்ன செய்யணும் என்று சொன்னா, எங்க அத்தஹியாத்துல நாம இருந்து அத்தஹியாத்துக்கு நாங்க வார நேரமே எங்கட கை மடங்கி இந்த அஷ்ஹது தஷஹுத சொல்லக்கூடிய இந்த கலிமா விரல் இப்படி இருந்துடணும். இப்படி இருந்துடணும். இப்படி எல்லாம் செய்ய போகவானா? இப்படி செய்ய போறது, இப்படி சுத்துற, சில இப்படி சுத்துறான், சில பேர் இப்படியே சுத்துறான். என்ன ஹதீஸ என்ன படிச்சோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் போதுமானது. நீங்க என்ன செய்யணும்? இந்த கை இப்படி இருக்கணும்,
வச்சிருந்து அத்தஹியாத்து ஓதி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ற நேரத்துல விரல நீட்டுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற நேரத்துல விரல நீட்டுங்க. விரல நீட்டியாச்சா அல்ஹம்துலில்லாஹ் அத்தஹியாத்த ஓதுவீங்க. ஓதி முடிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்வீங்க? மறுபடியும் மேல எழும்புவீங்க. எழும்புற நேரம் இன்ஷா அல்லாஹ் எழும்பி அதே போல என்ன செய்யறது? தக்பீரை கட்டியாச்சு அந்த ரக்அத்தை அதே மாதிரி நிறைவேற்றது. நிறைவேற்றி முடிச்சதுக்கு பின்னால இப்ப இரண்டாவது அத்தஹியாத்துக்கு வந்து சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுக்கிறதுக்கும் ஒரு முறை இருக்கு சகோதரர்களே. நான் இதெல்லாம் வந்து ஷோர்ட்டாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். இந்த தொழுகையை வந்து ஷோர்ட்டாக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். இன்னும் விரிவாக பேசணும் என்றா குறைஞ்சது 2 ஹவர்ஸுக்கு மேல வேணும். அது சலாம் கொடுக்கணும். சலாம் கொடுக்கிற நேரத்துல அத்தஹியாத்துல உட்காருவாரு. உட்கார்ந்து சலாம் கொடுக்க போக்குல அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இந்த வார நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வருகிறது பாருங்க. இந்த இருக்கு இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வருகிறது இல்லையா? வரும் பொழுது இந்த இந்த முகம் வந்து பாக்குறது ஹாஃப் பின்னுக்கு விளங்கணும். இப்படி இருந்து சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இந்த வருகிறது. என்னுடைய முகம் வந்து இப்படி விளங்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கழுத்து ஹாஃபுக்கு, அதாவது இந்த முகத்தினுடைய அரை பகுதி என்ன செய்யணும் என்று சொன்னா பின்னுக்குள்ளவருக்கு விளங்கணும். நான் எப்படி சலாம் கொடுக்கிறேன் நீங்க யோசிச்சு பாருங்க. சிலவை சலாம் கொடுக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாமா, இது சலாமா? இது சிலவங்க வந்து இப்படி சலாம் கொடுக்கிறது. சிலவங்க வந்து டிசைன்ல சலாம் கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹு அக்பர். பாத்தில், தொழுக பாத்தில். எல்லாவற்றுக்கும் ஒரு பூரணமான ஒரு விஷயத்தை ஹதீஸ் எங்களுக்கு மார்க்கம் தெளிவாக சொல்லி தந்து தான் இருக்குது. சலாம் கொடுக்கும் பொழுது அழகாக இருந்து நான் கொடுக்கிற நேரத்துல என்னுடைய கழுத்து பகுதி வந்து இப்படி திரும்பி இருக்கணும். என்னுடைய முகத்தினுடைய அரை பகுதி வந்து இப்படி பார்த்தேன்னு சொன்னா பின்னால பாக்குறவங்க என்னுடைய அரை பகுதி எனக்கு சரியா விளங்கணும். இப்படித்தான் சலாம் கொடுக்கணும். இதுதான் முறை. இந்த பிரகாரம் ஒரு மனிதன் சரியாக தொழும் பொழுது அதுல கிடைக்கிற மன நிம்மதி, அதுல கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது, அது இன்னும் இன்னும் அதிகமானது, இன்னும் இன்னும் பரக்கத்தானது. ருக்குஉல ஓதுற துஆக்கள், சுஜூதுல ஓதுற துஆக்கள், நீண்ட நேரம் நாம சுஜூது இருந்து இருக்கக்கூடிய நேரங்கள்ல செய்யப்படக்கூடிய விஷயங்கள், ஔராதுகள், திக்ருகள் எல்லாம் ரொம்ப அற்புதமானவை. தனிமையில தொழ நேரம் எப்படி தொழணும், இமாம் ஜமாஅத்தோட தொழும் பொழுது எப்படி தொழணும். ஒருத்தர் இமாம் ஜமாத் நடந்துகிட்டு இருக்குது, 2 ரக்காத்து பின்னுக்கு வந்துட்டாரு, அவர் எப்படி சேர்ந்து கொள்ளணும், அவர் எப்படி தொழணும், எந்த முறையில தொழணும், எவ்வளவு விஷயங்கள் படிக்க இருக்குது. இதெல்லாம் நம்ம படிச்சு கொள்ளாம தெரிஞ்சு கொள்ளாம நாங்க இபாதத்துக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு கைசேதத்திற்குரிய ஒரு விஷயம் சகோதரர்களே. நான் சொன்ன இந்த முறைய நீங்க சரியாக மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி நீங்க சரியாக, இப்போ நான் சொன்னதெல்லாம் நான் அழகான முறையில் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி காட்டுறேன், தெளிவாக உங்களுக்கு விளங்கும். தொழுகைக்கு வந்தீங்க, நியத்து அல்ஹம்துலில்லாஹ் நியத்தை வச்சாச்சு, காலினுடைய கால் வந்து அழகான முறையில வச்சிருக்கணும். இப்ப சஃப நீங்க சீராக்கிட்டீங்க, சீராக்கியாச்சு, நியத்தை வச்சாச்சு. உசல்லி ஃபர்தல் அல்லது உசல்லி சுன்னத்தின் சுன்னத்தோ ஃபர்தோ தொழுகை நியத்து வச்சாச்சு. அல்லாஹு அக்பர் நல்லா வரணும். அல்லாஹ், இந்த கை ரெண்டும் காது சோனைக்கு இங்க வரணும். அல்லாஹு அக்பர்னு சொல்ற நேரமே அந்த இது வந்து மைண்ட ஃபோக்கஸ் பண்ற விஷயம். இது வந்து சைக்காலஜிக்கலாக நிறைய சப்ஜெக்ட் சொல்லி தரான். அல்லாஹு அக்பர்னு சொல்ற நேரம், அல்லாஹு அக்பர்னு வார நேரமே உங்களோட மைண்டை நீங்க கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். யா அல்லாஹ் நீ தான் பெரியவன். இந்த கன்வெர்ட்டோட கொண்டு வந்து தக்பீரை கட்டிட்டீங்கடா, உலகத்துல எந்த சிந்தனையும் உங்களுக்கு வராது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ நாங்க கட்டுறதை உங்களுக்கு சொல்லித்தாரோம், நீங்க வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சிந்தனையோட வந்தாச்சு, தக்பீரை சரியாக இப்படி நின்றாச்சு, அல்லாஹு அக்பர், யா அல்லாஹ் நீதான் பெரியவன் ரப்பே. எனக்கு என்னுடைய குடும்பமோ என்னுடைய உறவுகளோ என்னுடைய காசோ பணமோ, நான் ஜனாதிபதியாக, நான் ஒரு மல்டி மில்லியனராக, நான் ஒரு பிரதமராக, பிரைம் மினிஸ்டராக, எவ்வளவு பெரியவனாக இருந்தால் உனக்கு முன்னால நான் சின்னவன், நீதான் பெரியவன். அல்லாஹு அக்பர் நியத்தை வச்சாச்சு.
அப்படியே கொண்டு வந்து கைய மூணு விரல்கள் இப்படி வந்து 2 விரல் இப்படி வரணும், அப்படியே கட்டுவீங்க. தொப்புளுக்கும் நெஞ்சுக்கும் இடைப்பகுதியில் அப்படியே கட்டுவீங்க. கட்டினதுக்கு பின்னால கண் சுஜூதுடைய இடத்தை நோக்கும், அப்படியே நோக்கி நின்று வஜ்ஜஹத்தை ஓதுவீங்க, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவீங்க, ஒரு சூறாவை ஓதுவீங்க. ஓதி முடிச்சதுக்கு பின்னால ருக்குஉக்கு கைய உயர்த்தியாச்சு, அல்லாஹு அக்பர். கை ரெண்டும் இங்க பிடிக்கணும், இந்த 2 கையும் விரிஞ்சிருக்கணும், இப்படி இருக்க கூடாது, கை விரிஞ்சிருக்கணும். இந்த ருக்குஉக்கு போற நேரம் இந்த 2 முட்டங்கால் இதையும் பிடிச்சிருக்கணும். என்னுடைய உடல் வந்து அழகாக இருக்கணும், இப்படி பார்க்கணும், நான் இப்படி இருக்கணும். அப்ப என்னுடைய பொடி வந்து ஷேப்பா இருக்கணும். நான் ஓத வேண்டிய துஆக்களை அவுராதுகளை ஓதினேன். இஅ்திதாலுக்கு வந்தேன். சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, சமி அல்லாஹு லிமன் ஹமீதா வந்தாச்சு. கை ரெண்டும் மறுபடியும் இங்க வரணும், இப்படி உயர்த்தியாச்சு, துஆவை ஓதியாச்சு, ரப்பனா வலக்கல் ஹம்து. சுஜூதுக்கு நான் போறேன். சுஜூதுக்கு போற நேரத்தில் இந்த கை அப்படியே வருகுது, காலை கொடுத்தாச்சு, கை அப்படியே வருகுது, கால் ரெண்டும் பின்னால மடங்கி இருக்குது. இந்த சுஜூதுல பட வேண்டிய உறுப்புகள் மடங்கி இருக்குது. சுஜூது அழகாக செஞ்சாச்சு. வயிறிலிருந்து கொஞ்சம் வெளியாகி நான் சுஜூது செய்யணும், வயிற்றோட ஒட்டி என்னுடைய பொடி இருக்க கூடாது. இப்படி செஞ்சா இது ஒரு மெடிடேஷன். அப்ப நாங்க செஞ்சாச்சு, அதுக்கு முன்னுக்கு போயாச்சு. அதுக்கு பின்னால நடுயிருப்பு, ரப்பியக்ஃபிர்லி வர்ஹம்னி, நடுயிருப்பு இருந்தாச்சு. 2வது சுஜூது. அதுக்கு பின்னால அடுத்த நிலைக்கு நாங்க வாரோம். எலும்பிருந்து ஒரே அடிக்கு வாரது, அல்லது சில ரிவாயத்துகள் இப்படி வரும், கொஞ்ச நேரம் இஸ்திராஹ் கொண்டு இருந்து, அதாவது 2வது சுஜூது செஞ்சதுக்கு பின்னால இப்படி இருந்து எழும்புறது. சில இமாம்கள் அப்படி சொல்லுவாங்க, அப்படி இருந்து எழும்புறது, அல்லது ராகத்தாக இருந்து எழும்புறது, இப்படி இருந்து எழும்புறது. அதே மாதிரி சிலாக்கள் இப்படி கையை குத்தி இப்படி எழும்புவாங்க, அதாவது சுஜூது இருந்து எழும்பும் பொழுது. இதை நீங்க விளங்கிக் கொள்வீங்கிறதுக்காக சொல்றேன். நிறைய பேர் செய்யற, அதாவது மாற்று கருத்து உள்ளவங்க மிச்சம் பேர் இப்படி செய்வாங்க. இது வந்து ஒரு லைஃபான ஹதீஸ். மாவு பெனைகிறத மாதிரி பெனஞ்சு கொண்டு நீங்க எழும்புங்க. லைஃபான ஹதீஸ நிறைய பேர் பின்பற்றாங்க. லைஃபான ஹதீஸ பின்பற்ற கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இது லைஃபான ஹதீஸ். லைஃபான ஹதீஸ் அதை அவங்க பின்பற்ற. அப்ப சகோதரர்கள், அப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப வந்தாச்சு, அத்தஹியாத்துல உட்காருவோம். அத்தஹியாத்துல உட்கார்ந்து அத்தஹியாத்துக்கு வார நேரமே தக்பீருடைய, அதாவது தஷஹுதுடைய விரல், அத்தஹியாத்துடைய விரல் வந்துடணும், வந்து இப்படி இருக்கணும். இருந்து அத்தஹியாத்துடைய விரல் வந்த நாங்க வந்து உட்கார்ந்ததோட இந்த விரல் இப்படி இருந்துடணும். அத்தஹியாத் ஓதி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ன்னு சொன்னதோட இந்த விரல் வந்து நீண்டிடணும். அல்ஹம்துலில்லாஹ். சலாம் கொடுக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த என்னுடைய அரை பகுதி வந்து பின்னால உள்ளவங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கணும். இப்படி கொடுக்கிறதோ அல்லது சுத்தி வளைச்சு இப்படி கொடுக்கிறதோ அது கூடாது. சலாத் அழகாக கொடுக்கணும். 2வது சலாம் இப்படி கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இதோட தொழுகை நிறைவேற்றப்படும். இதுதான் முறை. ஹனஃபியாக்களுடைய முறை இருக்குது, ஷாஃபியாக்களுடைய முறை இருக்குது, ஹம்பலி மதுஹபை சேர்ந்த இமாம்களுடைய முறை இருக்குது, பல முறைகள் இருக்கின்றது. எந்த முறை இருந்தாலும் அந்த முறையை நாம சரியாக பின்பற்றி தக்பீர் கட்டுவதில் இருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் உள்ள முறைகளை ஒரு மனிதன் மிக சரியான முறையில் பின்பற்றி அவன் தொழுகையை நிறைவேற்றும் பொழுது அது ரூஹானியத்துள்ள தொழுகையாக மாறும். அதனால உடம்பும் பலம் பெறும், உள்ளமும் பலம் பெறும். அல்லாஹு தாலா எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எமக்கும் எம்மை சார்ந்த மக்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.